ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜூடிஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறேன்னு நினைக்கிறேன். ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 3 வீக்ஸ் மேலே ஆகுது. எல்லாருக்கும் பிலேட்டட் ஹாப்பி நியூ இயர் அண்ட் ஹாப்பி பொங்கல். கிறிஸ்மஸ் vlog தான் வந்து லாஸ்ட்டாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நிறைய கேப் ஆகிடுச்சு. என்னன்றதை நான் வந்து சொல்கிறேன். பொங்கல் முடிஞ்சு தான் வந்து நான் இந்த கிறிஸ்மஸ் இதுவே செட்டப்பே வந்துட்டு இப்போ கிளியர் பண்ணுறதுக்காக தான் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது டிசம்பர் ஸ்டார்டிங்கில் வைப்போம். அண்ட் முடியறது பார்த்திங்கன்னா ஜான்வரி நியூ இயர் வருது பார்த்திங்களா. நியூ இயர் வந்த உடனே ஃபஸ்ட்டு சண்டே வந்து முடிஞ்ச உடனே நம்ம வந்து இதை வந்து கிளியர் பண்ணிடலாம், எடுத்து வந்து வச்சிடலாம். ஸோ நான் எப்போவும் ஆல்ரெடி சொன்னது தான், பாக்ஸ்லேருந்து எடுத்து திரும்பவும் அதே பாக்ஸில் வந்து நான் செட்டப் வந்து ஃபுல்லாக எடுத்து கயிறுலாம் கட்டி பத்திரமா வந்து எடுத்து மேலே வந்து வச்சுடுவேன். ஸோ அதுதான் வந்து இப்போ ஏன்னா அந்த அளவுக்கு கூட எனக்கு வந்து டைம் இல்லை வந்து அதை கிளியர் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கும் கரெக்டாக இருந்தது. எனக்கு ரீசன் சொல்கிறேன் நான் எதனாலன்னுட்டு. ஸோ அதனால தான் வந்து இப்போ அதை கிளியர் பண்ணிகிட்டே வந்து உங்கள்கிட்ட பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பொங்கல் முடிச்சு தான் வந்து நான் இதை எடுத்துகிட்ருக்கேன். பொங்கல் விழாக்கு வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து நான் வந்து போடுறேன். ஸோ இப்போது என்ன ரீசன் ஏன் வந்து இவ்வளோ நாள் போடலை வீடியோ அப்படின்னா, அப்பா வந்து கொஞ்சம் சிக்காயிட்டாங்க. அதாவது என்னோடய அப்பா வந்து கொஞ்சம் ரொம்பவே வந்து சிக்காயிட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி 1 வீக் இருந்தார் ஹாஸ்பிட்டலில். ஸோ நாங்கள் தான் வந்து பார்த்துக்கிற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ நானும் அக்காவும் தான் மாறி மாறி வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து இருந்தோம். டே அண்ட் நைட் அந்த மாதிரி வந்து மாற்றி மாற்றி வந்து பார்த்துக்கிட்டோம். ஸோ நாங்கள் 2 பொண்ணு தான் வீட்டில். ஸோ அதனால் நாங்கள் 2 பேர் தான் இருக்கிற மாதிரி ஆகிடுச்சு. அவர் கூட ரொம்பவே ரொம்ப சிக்காயிட்டார். எங்கள் ஃபேமிலியை வந்து ரொம்ப வந்து அப்செட் ஆகிட்டோம். அந்த இதில் வந்து ரொம்பவே டவுன் ஆகிட்டோம். ஏன்னா அப்பா வந்துட்டு எங்கள் அப்பாவுக்கு வந்து ஆக்சுவலாக இப்போ ஏஜ் சொல்ல போனால் கண்ணு வச்சிடாதீங்க, 72 இயர்ஸ் கிட்ட ஆகுது. பட் அவரோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸே சொன்னாங்க 50 இயர்ஸ் மாதிரி பண்ணுறீங்க அப்படின்ட்டு. அவ்வளோ ஆக்டிவாக இருப்பார். சைக்கிளிங் தான் பண்ணுவார். இன்ன வரைக்கும் அவர் சைக்கிள் தான் வந்து ஓட்டிகிட்ருக்காரு. அவ்வளோ வந்து இதுவாக இருப்பார், நடப்பார். அதாவது அவர் ஸ்பீடுக்கு வந்து நம்மளால் ஈக்குவல் கொடுக்கவே முடியாது. எனக்கெல்லாம் வந்து மூச்சு வாங்கும். அவர் வந்து நடந்து போனார்னா எனக்கு வந்து மூச்சு வாங்கும். அவ்வளோ ஸ்பீடாக வந்து நடப்பார் அவர். அந்தளவுக்கு ஒரு ஆக்டிவான மனுஷன் வந்து திடீர்னு படுத்துட்டாருன்னும் போது சொல்ல முடியல என்னால். சாரி, அது ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது. அதனால தான் வந்து வீடியோ வந்து போட முடியல. சாரி என்னால் பேசவும் முடியல. இப்போது நினச்சா கூட இப்போ கூட எனக்கு கஷ்டமாக இருக்குது. அந்தளவுக்கு வந்து நடக்க முடியாமல் ரொம்ப வந்து அவஸ்தைப்பட்டுட்டார். என்ன ஆச்சுன்னா அவருக்கு வந்துட்டு கிட்னி ப்ராப்ளம் வந்து வந்துடுச்சு. நார்மலாக கிறிஸ்மஸ்க்கு முடிஞ்சு தான் அதெல்லாம் நல்லா இருந்தார். கிறிஸ்மஸ் முடிஞ்சு 2 நாள் நல்லா இருந்தார். அதுக்கப்புறம் தான் அவருக்கு எல்லாமே காமிக்க ஆரம்பிச்சிது. வயிறு வந்து பெருசாக ஆரம்பிச்சிச்சு. காலெல்லாம் வந்து வீங்க ஆரம்பிச்சிச்சு. அதை நடக்கவே முடியல அவரால் சுத்தமாக. அவ்வளோ ஸ்பீடாக நடக்கிற மனுஷன் சுத்தமாக ஒரு கால் ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியல. நிற்கவே முடியாமல் மாதிரி ஆகிட்டார். கான்ஷியஸ் வந்து இல்லாத மாதிரி ஆகிடுச்சு. அதாவது வெறும் அவர் வந்து கிறிஸ்மஸ் முடிஞ்சு 2 டேஸில் வந்து பாடி பெயின் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்க கிளினிக் போய்ட்டு இன்ஜெக்ஷன் போட்டு பிபி தான் ஹையாக இருக்குன்னு வந்துட்டுருக்காரு. அதுக்கப்புறம் வயிறு வலிக்குதுன்னா அதுக்கப்புறம் நான் வந்துட்டு எங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர் வந்து கேஸ்ட்ராலஜி டாக்டர் இருக்கார். ஸோ அவர்கிட்ட கூட்டிகிட்டு போனால் வயிறு சம்மந்தப்பட்டது தானே கண்டுபிடிச்சிடலாம் என்னன்ட்டு நாங்கள் அங்கே கூட்டிகிட்டு போனோம். அப்போ அவங்க பார்த்துட்டு உடனே வந்து ஜாயிண்டிஸ் வேறு இருக்குது, கண்ணெல்லாம் பயங்கர எல்லோவாக இருக்குது, இவருக்கு வயிறு வந்து இவ்வளோ பெருசாக வீங்கியிருக்கு, அதான் கல் மாதிரி இருக்குது வயிறு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் உடனே வந்து ஸ்கேன் எடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் ஸ்கேன் வந்து எடுத்து நெக்ஸ்ட் டேவே வந்து எனக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும் நீங்கள் அப்படின்ட்டாரு. ஸோ ஸ்கேன் வந்து எடுத்து நெக்ஸ்ட் டேவே வந்து ஈவினிங் வந்து நாங்கள் ரிப்போர்ட்டு, அதாவது 30 வந்துட்டு நாங்கள் போய் டாக்டர்கிட்ட பார்க்குறோம். 31 வந்து ஸ்கேன் எடுத்துகிட்டு ஈவினிங்கே வந்து போகிறோம். அதை பார்த்த உடனே அவர் இல்லை இம்மிடியேட்டாக நீங்கள் அட்மிட் பண்ணுங்கள், ரொம்ப வந்து சிவியராக இருக்குது அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னா கிட்னி வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு, ஃபுல்லாக சீழ் பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். அந்த மாதிரி வந்து கிட்னி ஃபுல்லாக ஆகிடுச்சு. ஒரு கிட்னி ஃபுல்லாக வீங்கிடுச்சு. அண்டு கேஸ் வந்து அதில் ஃபார்ம் ஆகிட்டு இருந்தது. ப்ளஸ் ஜாயிண்டிஸ் வேறு, ஹை பிபி, ஹை சுகர், இது எல்லாமே வந்து அட் அ டைம் ஒன்றா வந்து அவருக்கு சேர்ந்து வந்துடவும் டாக்டர்ஸால் ஒன்றுமே புரியல அவங்களுக்கு. அட்மிட் பண்ணதுக்கப்புறம் டாக்டர் சொல்லுவாங்க எங்களுக்கு எதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுனே தெரியல அவருக்கு. அந்த அளவுக்கு வந்து அவருக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு உடம்புல இருக்குது. இதுக்கு கொடுக்கலாமா இல்லை அதுக்கு கொடுக்கலாமா, இதை கம்மி பண்ணால் அதை கம்மி பண்ணாமா, அந்த மாதிரி வந்து சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. 31 நைட்டே அவர் பார்த்த உடனே இமீடியட்டாக இன்றைக்கே நீங்கள் அட்மிட் பண்ணிவிடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ நியூ இயர் எல்லாமே வந்துட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் வந்து இருந்தோம். அந்தளவுக்கு வந்து ரொம்ப வந்து கஷ்டமாக இருந்தது. இது வந்து என் பையன் வந்து வரைஞ்சது. ஸோ அதை தான் அவங்ககிட்ட காமிக்கிறேன். ஸோ அவர் வந்து அதுலேருந்து ரெக்கவரி ஆகி வரத்துக்கே வந்துட்டு டைம் எடுத்துடுச்சு. பட் என்னென்னா வந்து அந்த சீழ் வெளியே வரணும்னா ஸ்டென்ட் வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கிட்னி கிட்ட வந்து ஸ்டென்ட் வைக்கணும். அப்படி இல்லைனா வந்து இடுப்பில் வந்துட்டு ஹோல்ஸ் மாதிரி போட்டு அந்த பஸ்ஸை வந்து வெளியே எடுப்போம். இது 2 ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸ்டென்ட் வைக்கிறது வந்து ஆப்ரேஷன் மூலிமா தான் வந்து வைக்க முடியும். இது 2 ஆப்ஷன் இருக்குது. இது இல்லைனா அது வைக்கிற மாதிரி தான் சொன்னாங்க டாக்டர்ஸ்.
சரி ஓகே. நாங்களும் வந்து அத வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். ஐயோ! ஆப்ரேஷனே ஏன்னா அவர் மேல கத்தி படாத உடம்பு. ஸோ நாங்க நல்லபடியா அவர் வந்து கத்தி இல்லாம தான் வீட்டுக்கு வரணும் அப்டின்ட்டு பயங்கரமா ப்ரேயர். அதுக்கப்புறம் நெறைய பேரோட ப்ரேயர்ஸு. இந்த இதுல தான் பார்த்தேன் எங்க அப்பா எவ்ளோ பேர வந்து சம்பாதிச்சு வச்சிருக்காருன்றத வந்துட்டு நான் அன்னைக்கு தான் வந்து நான் பார்த்தேன். அவர் அட்மிட் ஆன அந்த 1 வீக் ரிலேஷன்ஸ் வந்தாங்களோ இல்லைங்களோ, ரிலேஷன்ஸ் வந்து வந்தாங்க. பட் அதையும் மீறி அவர் வந்து மினிஸ்ட்ரீஸ் அதாவது வீடு வீடாக போய் ப்ரேயர் பண்ணுவார் எங்கள் அப்பா. கிறிஸ்டியன் இதில் இருக்கிறனால கிறிஸ்டியன் தான் நான் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அவர் வந்து ப்ரேயர் பண்ண போகிற ஒவ்வொரு வீட்டில் இருந்துமே ஒவ்வொரு நாளுமே அவ்வளோ ஃபோன் கால்ஸு டைரெக்டாக வந்து எல்லாருமே வந்து அவருக்கு வந்து ப்ரேயர் பண்ணி ஹெல்ப்பிங் அதாவது மணி ஹெல்ப்லாம் வந்து நிறைய பேர் பண்ணாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. நீங்களாம் வந்து கூட பிறக்கலனாலும் அவ்வளோ வந்து எங்கள் அப்பா மேலே பாசமாக இருந்தது. அவ்வளோ எனக்கு வந்து அது ஒரு மாரி சொல்லவே முடியல. அவ்ளோ அழுது நெறைய பேரு உங்களுக்கு வந்து இது மாரி ஆயிடுச்சு பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, அப்பா தான் வந்து நெறைய பேருக்கு ப்ரேயர் பண்ணி நெறைய பேர் நல்லா இருக்காங்க, நல்லா இருந்திருக்காங்க. நெறைய பேருக்கு உடம்பு சரியில்லாம இருந்திருக்கும். அவங்களுக்கு ரிக்கவர் பண்ணியிருக்காரு. வேலை கிடைச்சிருக்கு. நெறைய பேர் கவர்மெண்ட் வேலையில இருப்பாங்க. அந்த மாரிலாம் அப்பா ப்ரேயர் பண்ணி நெறைய நடந்திருக்கு. இதெல்லாமே ஒரு நம்பிக்கை தான் நான் சொல்றது. ஸோ அதனால் அவங்க எல்லாருக்குமே என்னென்னா, நாங்கள்லாம் வந்து உடஞ்சு போயிருக்கும்போது நீங்கள் வந்து ப்ரேயர் பண்ணி எங்களை தூக்கி நிறுத்தி நீங்களே இப்படி வந்து இப்போ படுத்துட்ருக்கீங்களேன்னு அவங்களுக்குலாம் அவ்வளோ ஒரு கஷ்டம். வந்து நிறைய பேர் வந்து பயங்கரமாக அழுதாங்க அப்பாவை பார்த்துட்டு. என்னம்மா இப்படி ஆயிடுச்சு, என்னம்மா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ வந்து மனசு கஷ்டமாக இருந்தது. எனக்கு பார்க்கும்போது அப்போ தான் சந்தோஷமாக இருந்தது. எங்கள் அப்பா வந்து இவ்வளோ பேரை வந்து சம்பாதிச்சு வச்சுருக்காரு. பாசம் இல்லைன்னா யாருக்குமே அந்த இது வந்து தோணாது இல்லைங்களா? வந்து அந்த ஒரு ஆறுதலான அந்த வார்த்தை கூட போதும். நீங்க காசு குடுக்கணும், பணம் குடுக்கணும்லாம் அது அப்பாற்பட்ட விஷயம். அந்த ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை நீங்க திரும்பி வரணும் அப்டின்லாம் வந்து சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹெல்ப் பண்ண எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ சார்பா வந்து நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் அப்பாக்கு ப்ரேயர் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸு. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, அதான் அந்த ஆப்ரேஷன் சொல்லி ஆப்ரேஷனுக்கு வந்து பணம் கட்ட சொல்லிட்டாங்க. ஆப்ரேஷன் வந்து மதியானம்னு சொன்னாங்க ஆப்ரேஷனு. பணமும் கட்ட சொல்லிட்டாங்க. சாரி ஈவினிங் வந்து ஆப்ரேஷன் சொல்லியிருந்தாங்க. பணம் கட்ட சொல்லி பணமும் கட்டியாச்சு. 12:00 அமௌண்ட்டு பே பண்ணி கட்டுறோம் அப்படின்னாக்கா, அட்வான்ஸ் பே பண்ணுறோம்னாக்கா, ஒரு 3:00 வந்துட்டு ஆப்ரேஷன் தேவையில்ல அப்படின்ற மாரி டாக்டர்ஸ் வந்து சொன்னாங்க. எங்களுக்கு ஷாக்கிங் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட்டு ஏன் எதுக்காக அப்படின்னும்போது, இல்ல ஜாயின்டிஸ் வந்து ஹெவியா இருக்கு. இப்போதைக்கு ஆப்ரேஷன நம்ம தள்ளி போடுறது தான் பெஸ்ட்டு அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து ஓகே இதுவும் ஒரு நல்லதுக்காக தான் இருக்கும். அப்படின்னு நினச்சிட்டு நாங்களுமே வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டோம். நம்ம வந்து ஜாயின்டிஸை முதல்ல கம்மி பண்ணலாம். அது கம்மியானதுக்கப்புறமா இதை பற்றி நம்ம யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் அட்மிட் பண்ண உடனே யூரின் டியூப்லாம் போட்டப்போ அந்த யூரின் டியூப்பில் அந்த பஸ்ஸு வெளியே வரதை நாங்கள் கண் கூட பார்த்தோம். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த நாள் வந்து சுத்தமாக அது வெளியே வரலை, ஸ்டாப் ஆகி உள்ளே நிற்கிது. வர வந்து வழி இல்லாதனால தான் அவங்க வந்து ஆப்ரேஷன் வந்து ஆப்ஷன் சொன்னாங்க. பட் எங்களுக்கு வந்து மனசே கேட்கல, ஆப்ரேஷன் அவருக்கு பண்ணக்கூடாதுன்ற மாதிரி தான் எல்லாரோட ப்ரேயரும் வந்து இருந்தது. நிறைய எனக்குமே இப்போ நிறைய வேண்டுதல் இருக்குது. நான் போய் அதை செய்யணும். இனிமேல் தான் வந்து நான் செய்யவே போகிறேன். அந்த வேண்டுதல்லாம் செய்யணும். எனக்கு டைம் இல்லை, இனிமேல் தான் வந்து செய்யணும் அந்த வேண்டுதல்லாம். ஸோ அதனால் வந்து டாக்டர் சொன்னோன்னே சரி ஓகே இதுவும் ஒரு நல்லதுக்கு தான் அப்படின்ற மாதிரி தள்ளி போடுறாங்களே, ஒரு 2 டேஸ் தள்ளி போடலான்னு தான் சொன்னாங்க டாக்டர்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த நாளில் ஃபுல்லாகவே அந்த பசு வெளியே வர ஆரம்பிச்சிச்சு. டாக்டர்ஸ்க்கே வந்து ஆச்சரியமாயிடுச்சு. எப்படி இது வந்து ரிக்கவர் ஆனார் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கே வந்து ஸ்டார்டிங்கில் வந்த ஃப்ரான்சிஸ் ஆகிது அப்படின்ற மாதிரிலாம் அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க அப்பாவை பார்த்து. அவர் வந்து வாக்கிங் போகும்போது மெதுவாக நடப்பார் அந்த காரிடாரில். அதெல்லாம் பார்க்கும்போது டாக்டர்ஸே வந்து சந்தோஷப்பட்டாங்க. பரவாயில்லையே இந்த அளவுக்கு எழுந்து உக்காந்துருக்கீங்க, நடக்கிறீங்க, வரும்போது எப்படி இருந்தீங்க அப்படின்ற அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து இதுவாகிடுச்சு. அவங்க டாக்டர்ஸ் வந்து ரொம்ப 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 வந்து ஹாப்பி ஆகிடுச்சு. பரவாயில்ல, அதாவது டயாலிசிஸ் அந்த மாதிரி அளவுக்குலாம் போகாமல் நீங்கள் வந்து ஏன்னா அந்த மாதிரி ஒரு பேஷண்ட்டு தான் இவர். அவ்வளோ வந்து அவருக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கு வயிற்றுக்குள்ளே. அவர் வந்து அதை வெளியே சொல்லாமல் அப்பா வந்து நார்மலாக வந்துட்டு எல்லா அப்பாங்களும் அப்படி தான் நினைக்கிறேன்ல, நம்மளோட வலியை வந்து வெளியவே சொல்லிக்க மாட்டாங்க. அதுதான் அப்பா இல்லை. அந்த இடத்த வந்து வேறு யாராலையுமே ரீப்ளேஸ் வந்து பண்ணவே முடியாது. அவங்க அவங்க மட்டும்தான் அவங்களால வந்து தனக்காகவே வந்து வாழ்வாங்க. கடைசி வரைக்குமே வந்து பசங்களுக்காகன்னு தான் வாழ்வாங்க தவிர தனக்குன்னு எதுவுமே வந்து பண்ணிக்க மாட்டாங்க. எங்கள் அப்பா வந்து சொல்லப்போனால் ஒரு கட்பனியன் கூட அவருக்குன்னு வந்து காசு கொடுத்து அவர் வாங்க மாட்டார். அந்த மாதிரி ஆள் ஃபேமிலின்னு ஓடுற ஆள். ஃபேமிலிக்காக சம்பாதிக்கணும், அதுக்காக ஓடணுன்ட்டு நினச்சி இன்னமும் வந்து இந்த வயசுலேயும் வந்து ஓடிட்டுருக்க ஆள் அவர். ஸோ அவர் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும்போது தான் எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஐயோ என்னடா இது அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப வந்து ஃபீலிங்ஸாக இருந்தது. ஸோ அவர் எப்படியாவது வந்து அதுலேருந்து ரிக்கவர் ஆகி வரணும் அப்படின்ட்டு நிறைய ப்ரேயர்ஸ்னால தான் வந்துட்டு நிஜமாகவே நான் வந்து கடவுள் தான் வந்து அவரை காப்பாற்றி இப்போ இந்த அளவுக்கு உட்கார வச்சுருக்காருன்னு வந்து நான் கண்டிப்பாக சொல்லுவேன். எங்கேயுமே வந்து 100% நான் அதான் அவர்கிட்ட எங்கள் அப்பாகிட்டே நான் சொன்னேன். நிறைய பேர் வந்து உங்கள்கிட்ட ப்ரேயர் பண்ணி நிறைய நடந்திருக்கோம்ப்பா. ஸோ உங்ககிட்ட வந்து சாட்சி சொல்லுவாங்க.
உங்களால் பிரதர் கடவுளால் எனக்கு இது நடந்திருக்கு, உங்களால் நடந்திருக்குன்னு சொல்லுவாங்க. பட் நீயே இப்போ அந்த ஜீசஸ்க்கு வந்து ஒரு சாட்சியாக வந்து நிற்கிறப்பா அப்படின்னு சொல்லி நான் வந்து எங்கள் அப்பா கிட்ட சொன்னேன். எதையுமே இனிமேல் மனசில் நினைக்காம இனிமேல் நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய அதுதான் வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தோம். நானும் என் ஹஸ்பண்டும் சரி, நல்லா இருக்கணும், இனிமேல் வந்து எதையுமே மைண்டில் வச்சுக்காமல் ரிலாக்ஸாக இருக்கணும், அவர் வந்து ஹாப்பி மைண்டாக வந்து வச்சுக்கணும், எதை பற்றியும் யோசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நிறைய வந்து அப்பப்போ ஹாஸ்பிட்டலில் உட்காரும்போது நாங்கள் வந்து பேசிகிட்டு இருப்போம். டாக்டர்ஸுமே வந்து நிறைய வந்து சைக்காலஜிக்கலாக அவங்க வந்து கொஞ்சம் பேசுவாங்க, என்ன உங்களுக்கு ப்ராப்ளம் எதனா இருக்கா, மனசளவில் எதனா இருக்கா அப்படின்ற மாதிரி அவங்களுமே வந்து நிறைய அப்பா கிட்ட வந்து பேச்சு கொடுப்பாங்க. ஸோ அதனால் இப்போ வந்து பரவாயில்ல. அட்மிட் பண்ண வரைக்கும் இன்ஜெக்ஷன்ஸ் வந்து போயிட்டு இருந்தது. அவருக்கு வந்து மெடிசன்ஸ் வந்து நரம்பில் தான் வந்து போடுவாங்க, ட்ரிப்ஸ் மூலிமா அப்படி போயிட்டு இருந்தது. மீதி வந்து பேலன்ஸு 1 வீக்கு வந்து அட்மிட் பண்ணியிருந்தோம். ஸோ போட்டு அந்த மீதி பேலன்ஸ் வந்து நீங்கள் வீட்டில் பக்கத்தில் கிளினிக் இருந்தால் போட்டுக்கோங்கன்ற மாதிரி அவங்க வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வந்து அனுப்பிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா நாங்கள் வந்து பக்கத்தில் இருக்க கிளினிக் மூலிமா டெய்லியுமே மார்னிங் மார்னிங் ஒரு சின்ன அதாவது 3 சின்ன பாட்டில் ட்ரிப்ஸில் 3 இன்ஜெக்ஷன் வந்து போடுவாங்க. ஒவ்வொரு பாட்டிலையும் ஒவ்வொரு இன்ஜெக்ஷன் வந்து ஏற்றுவாங்க ஆன்டிபயோட்டிக்கு. ஸோ அந்த மாதிரி மார்னிங் ஈவினிங்ட்டு ஒரு நாளைக்கு வந்துட்டு 6 பாட்டில் கிட்ட ட்ரிப்ஸ் வந்து அவருக்கு நரம்பில் வந்து போயிட்டே இருக்கும். இதுதான் வந்து ரெகுலராக வந்து அவருக்கு பண்ணிகிட்டே இருந்தாங்க. இது ஏன் வந்தது அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து அப்பாவுக்கு ஏன் வந்ததுன்னா, அவருக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி நிறைய வாக்கிங் போவார், சைக்கிளிங் பண்ணுவார். டயட்டுமே வந்து அந்தளவுக்கு ரொம்ப விரும்பி ஜாஸ்தியாக வந்து சாப்பிட்ற ஆளும் கிடையாது. அவர் ஓவராக வந்துட்டு சாப்பிட்ற ஆளும் கிடையாது. நார்மலாக இது ஃபுட்டா, இது ஓகே, இதுதான் அப்படின்ற மாதிரி சாப்பிட்ற ஆள் தான். எதுக்குமே வந்து ஃபுட்டுக்கு வந்து அலைஞ்சு சாப்பிட்ற ஆளும் கிடையாது. அவருக்கு ஏன் இந்த ப்ராப்ளம் வந்தது அப்படின்னாக்கா, மெயின் ரீசன் என்னென்னா செல்ஃப் மெடிசனுங்க. அதாவது நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னும் போது அவர் என்ன நினைப்பாருன்னா, பக்கத்தில் இப்போ கிளினிக் போனாக்கா எப்படியும் ஒரு 400 300 வந்து ஆகிடும், மெடிசன்ஸுக்கோ இல்லை டாக்டர் ஃபீஸோ வந்து ஒரு 500 வந்துடும் அப்படின்னு யோசிச்சு என்ன பண்ணுவார்னா, மெடிக்கல் ஷாப்பில் மாத்திரை வாங்கி போட்டுப்பார். ஒரு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமோ இல்லை வயிறு வலியோ இடுப்பு வலியோ கால் வலியோ தலைவலியோ இல்லை ஃபீவர் வந்தாலோ டக்குன்னு வந்து ஹாஸ்பிட்டல் போகிற ஆள் கிடையாது அவர். டக்குன்னு அப்போதைக்கு வந்துட்டு மெடிசன் வாங்கி எனி டைம் வீட்டில் வந்து வச்சுருப்பாங்க. பெயின் கில்லர் வந்து போட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த பெயின் கில்லர் எவ்வளோ நம்ம யூஸ் பண்ணுறோமோ அது வந்து கண்டிப்பாக கிட்னியை தான் வந்து அஃபெக்ட் பண்ணும். இது வந்து எனக்கு இது எப்போ தெரிஞ்சதுன்னா, ஒரு 3-4 மந்த்ஸ்க்கு முன்னாடி தான் வந்து எனக்கே வந்து இது ரியலைஸ் ஆயிடுச்சு. ஏன்னா நானுமே வந்து நிறைய எடுத்துக்க மாட்டேன், தலைவலிக்கு மட்டும் எப்பயாவது வந்து நான் போடுவேன் பெயின் கில்லரு. ஸோ எனக்கு தெரிஞ்ச மெடிக்கல் ஷாப் வச்சுருக்க பையன் அவன் வந்து எனக்கு வந்து சொன்னால், நிறைய வந்து பெயின் கில்லர் எடுக்காதீங்கக்கா, தலைவலிக்கு தான் நீங்கள் முதல்ல வந்து ஹை செக்கப் பண்ணுங்கள், பண்ணிவிட்டு நீங்கள் கண்ணாடி போடுற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக தயவு செஞ்சு கண்ணாடி போடுங்க, நிறைய நீங்கள் எவ்வளோ பெயின் கில்லர் எடுக்கிறீங்க அவ்வளோத்துக்கும் வந்து கிட்னி ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லி அவன் சொன்னப்போ, எந்தெந்த டேப்லெட்னாலன்னு கேட்கும்போது அப்போ சில டேப்லெட்ஸ்லாம் எனக்கு காமிக்கும்போது எனக்கு பகீர்னு ஆகிடுச்சு. இதெல்லாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல விரும்பலை. இது பெயின் கில்லர்னு நான் மொத்தமாகவே சொல்கிறேன்னு பாருங்களேன். அதனால் அந்த பெயின் கில்லர் எடுத்து தான் அப்பாவுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு. பக்கத்தில் இருக்க மெடிக்கல்ஸில் வந்துட்டு வாங்கி போட்டு, ஏன்னா டாக்டர் அட்வைஸோடு வந்து டேப்லெட்ஸ் எடுங்க தயவு செஞ்சு. நான் எல்லாருக்குமே இதுதான் வந்து ரீசனாக சொல்கிறேன், ஒரு அட்வைஸபிளாக சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். டாக்டரோட அட்வைஸபிளாக மட்டும் வந்து எடுங்க. ஏன்னா அவங்க வந்து ஆன்டிபயோட்டிக்கோடு சேர்த்து வந்துட்டு கொடுப்பாங்க, எந்த ஒரு டேப்லெட்ஸும் நம்ம வந்து உடம்புக்கு வந்து இது பண்ணணும்னு சொல்லிட்டு. மோஸ்ட்லி வந்து இன்ஜெக்ஷன் மூலம் தான் பார்ப்பாங்க எந்த டாக்டர்ஸுமே, நிறைய மெடிசன்ஸ் கொடுக்காம. பட் அப்பா வந்து அதுதான், நான் ஹாஸ்பிட்டல் போனால் செலவு அதிகமாகும் அப்படின்னு நினச்சே வந்துட்டு, அதான் நான் சொன்ன மாதிரி தான் ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணிப்பார் அவர் பக்கத்தில் வாங்கி போட்டு தான் இந்த ப்ராப்ளம் வந்து அவருக்கு வந்திருக்கு. அதனால தான் வந்து டாக்டர்ஸ்கிட்ட நாங்கள் சொல்லிட்டோம். நிறைய டாக்டர்ஸ் வந்து ஆல்கஹாலிக்கா நீங்கள் அப்படின்லாம் வந்து கேட்டாங்க, ஸ்மோக் பண்ணுவீங்களா? நாங்கள் சொன்னோம் அவருக்கு எந்த பழக்கமும் இல்லை, இந்த ஒரு பழக்கம் இருக்குதுன்னு நாங்கள் சொல்லும் போது அப்போ தான் டாக்டர் சொன்னாங்க, இது கண்டிப்பாக வந்து தப்பான ஒரு இதுமா, அப்புறம் நாங்கள் எதுக்கு இருக்கோம், நீங்கள் ஏன் வந்து அந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா நிறைய அப்பாவுக்கு வந்து அட்வைஸ் பண்ணாங்க, இந்த மாதிரி வந்து போடாதீங்க, கண்டிப்பாக வந்து அது கண்டிப்பாக கிட்னியை தான் அஃபெக்ட் பண்ணும், அது வந்து ஒரு மாதிரி அந்த பெயின் கில்லர் வந்து ஸ்லோ பாய்சன் மாதிரி உங்களை வந்து உள்ளுக்குள்ளேயே இருந்து வந்து உங்கள் உடம்பு உள்ளே இருக்க பார்ட்ஸை வந்து இது டேமேஜ் பண்ண ஆரம்பிக்கும், அதனால் தயவு செஞ்சு இனிமேல் அதை வந்து பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து நிறைய அட்வைஸ் வந்து கொடுத்தாங்க. ஸோ நான் எல்லாருக்குமே சொல்கிறது அதுதான், தயவு செஞ்சு அந்த செல்ஃப் மெடிசன்றது எடுக்காதீங்க. சின்ன ஒரு உடம்பு சரியில்லைனா கூட தயவு செஞ்சு டாக்டர்கிட்ட போயிடுங்க. இப்போ பாருங்கள், இது இவ்வளோ பெரிய செலவு வச்சதுன்னு ஒன்று, அந்த 500க்கு அப்படின்னு பார்த்து இவ்வளோ பெரிய செலவு வச்சது ஒன்று, ஆனால் அவர் உடம்பு போயிடுச்சுல, முன்ன இருந்த அந்த ஆக்டிவிட்டி வந்து அவர் உடம்புல இல்லை, பழையபடி அவர் வந்து இன்னும் ஃபார்ம் ஆகி வரணும், இன்னுமே அவர் வரலை, கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் வந்துட்டு தேடிட்டு வராரு. ஸோ அதனால் தயவு செஞ்சு, அதனால் இனிமேல் வந்து நிறைய பேருக்கு நான் சொல்லிக்கிறேன், இது தயவு செஞ்சு செல்ஃப் மெடிசன் வந்து எடுக்காதீங்க. நான் அந்த பையன் அதுக்கப்புறம் சொன்னதுக்கப்புறமா அந்த மெடிக்கல் ஷாப்பு
அதில் வந்துட்டு அவன் எனக்கு சொன்னதுக்கப்புறமா நான் போய் ஹை செக்அப் பண்ணி அப்புறம் டாக்டர்ஸ் வந்து கண்டிப்பாக ஹை டாக்டர் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஸ்பெக்ஸ் போட்டு ஆகணுன்ற மாதிரி எனக்கு தலைவலிக்கு நான் இன்னமும் வந்து கண்ணாடி வந்து நான் போடுவேன் லாங் ட்ரைவ் பண்ணும் போதோ அந்த மாதிரி வந்து என்னை போட சொல்லியிருக்காங்க. ஸோ எப்போயா ரொம்ப ஜாஸ்தியாக மொபைல் பார்க்குறோம் டிவி பார்க்குறோன்னும் போது அப்போ கண்டிப்பாக வந்து காரில் நீங்கள் லாங் ட்ரைவ் போகிறீங்கனாக்கா கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்போ வந்துட்டு உங்களுக்கு அந்த தலைவலி வந்துட்டு இருக்காது. ஒரு 6 மந்த்ஸாவது நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. இப்போ வந்து நான் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன் அந்த டேப்லெட்ஸ் போடுறது. ஸோ அது மூலியமா தான் எனக்கு தெரிய வரவும் தான் நான் அப்பயே வந்துட்டு போய் வீட்ல வந்து நான் சொன்னேன். அம்மாகிட்டயும், அப்பாகிட்டயும் நெறைய இந்த மாரி போடாதீங்க. பெயின் கில்லர் வந்து போடாதீங்க. ஒரு பாக்ஸ்ல தனியாவே வச்சிருப்பாங்க. எல்லாத்துக்கும் மாத்திரை வச்சிருப்பாங்க. மெடிக்கல் ஷாப்ல வாங்கி. ஸோ நான் அப்பவே வந்து போய் சொன்னேன். தயவு செஞ்சு அத யூஸ் பண்ணாதீங்க. வேண்டாம். இது வந்து இந்த மாரி கெடுதியாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து அப்பவே அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணேன். பட் அதையும் மீறி அவங்க போட்டுட்டு இருந்திருக்காங்கன்னு நெனைக்கிறேன். இப்ப இவ்ளோ பெருசா வந்து அது வைக்கவும் தான் வந்து இதனால தான் வந்துருச்சு அப்படின்னும்போது நம்மளுக்கு தெரியும்போது ரொம்பவே மனசு கஷ்டமா இருந்தது. ஸோ இதுக்கப்புறமா வந்து கரெக்டான ஃபுட்டு அதுவும் இல்லாமல் ஃபாஸ்டிங் வேறு இன்னொன்று நிறைய இருப்பார் அப்பா. ஏன்னா ப்ரேயருக்கு போகிறாரு இல்லையா, எல்லா வீட்டுக்கும் ப்ரேயருக்கு போகும்போது ஃபாஸ்டிங் வந்து நிறைய இருப்பார். இருந்து அதாவது ஃபாஸ்டிங்காக ஒரு வேளை 2 வேளை இருக்க மாட்டார். மார்னிங்லேருந்தே சாப்பிட மாட்டார். சாப்பிடாம நைட்டு தான் வந்து சம்டைம்ஸ் வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அன்றைக்கி கிறிஸ்மஸ் அன்றைக்கி கூடமே நான் வந்து அம்மா வீட்டில் தான் இருந்தேன். அப்போயுமே அவர் அப்படி தான் மார்னிங் வந்து சர்ச்சுக்கு போனவர். சர்ச்சுக்கு வந்து அன்றைக்கி நிறைய பேர் ஹிந்துஸ்லாம் வந்து இது குடில் கிரிப்பு பார்க்க வருவாங்க இல்லைங்களா, அந்த குடில் வைப்போம்ல அது வந்து பார்க்க வருவாங்க. நிறைய பேர் சர்ச்சுக்கு வந்து பார்க்க வருவாங்க. ஸோ அப்படி வரும்போது நிறைய பேர் வரும்போது அவங்களுக்கு வந்து ப்ரேயர் பண்ணுறதுக்காக நிற்பார். ஸோ அது வந்து ஃபுல்லாக ஃபாஸ்டிங்கில் சாப்பிடாம அங்கே வந்து நின்று நைட்டு வரைக்குமே இருந்து நைட்டு வந்து அவர் வீட்டுக்கு வரும்போது 10:30 11 இருக்கும். அப்போ தான் வந்து சாப்பிட்டுட்டு அவர் படுத்தார். மறுநாள் எழுந்துக்கும் போது கூட நான் உடனே வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ நான் வந்ததுக்கப்புறமா ஒன் டே வந்து அவருக்கு அதான் நார்மல் பெயின் இருக்கும் தான் பக்கத்துலேயே தான் கிளினிக் போயிருக்காரு. அதுக்கப்புறம் தான் அக்கா ஃபோன் பண்ணி இல்லை இந்த மாதிரி ரொம்ப வலிக்குதுன்றாரு, ஆனால் கூப்பிட்ட டாக்டர்கிட்ட வரமாட்டாரு அப்படின்னா நான் ஃபோன் பண்ணி அதுக்கப்புறமா வந்து அப்புறம் நான் கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து தெரிஞ்சுது இந்த இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்து உடம்புல இருக்குது அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் தயவு செஞ்சு ப்ளீஸ் வந்து உங்கள் உடம்ப நீங்கள் தான் வந்து பார்த்துக்கணும். எல்லா அப்பாக்களுக்கும் சொல்கிறேன். அதே மாதிரி ஹஸ்பண்டுங்களுக்கும் சொல்கிறேன். ஹஸ்பண்டும் அப்பாங்க தானே. என்னோடய ஹஸ்பண்டும் இப்போ அவரும் ஒரு அப்பா தான். ஸோ எல்லா அப்பாங்களுக்கும் சொல்கிறேன். என் மாமனாராக இருக்கட்டும், எங்கள் அப்பாவாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், என் ஃப்ரெண்ட்ஸில் இருக்கிற அப்பாங்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே சொல்கிறேன். தயவு செஞ்சு உங்கள் உடம்ப பாருங்கள். ஃபேமிலிக்காக வாழ்ந்து உங்களோட இதுவை வந்து நீங்கள் இது பண்ணிக்காதீங்க. ஸோ உங்களோட இதுவை வந்து பார்த்துக்கோங்க. அதுதான் வந்து சொல்ல விரும்புகிறேன். உங்களோட உடம்ப பார்த்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு ஃபேமிலியும் முக்கியம் தான். ஆனால் நீங்கள் இருந்தால் தான் அந்த ஃபேமிலி பில்லரே நீங்கள் தான். ஸோ அதுக்காக உங்கள் உடம்ப வந்து நான் தயவு செஞ்சு வந்து பார்த்துக்கங்க. ஸோ இன்னொரு தடவை எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்பாவுக்கு ப்ரேயர் பண்ணவங்களுக்காக இருக்கட்டும் அண்டு பைசா கொடுத்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க அவங்களுக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். இப்போ அப்பா ஓகே கொஞ்சம் அப்படியே பெட்டர் ஆகிட்டே வராரு இப்போது. ஸோ அதனால தான் வந்து வீடியோ லேட் ஆகிடுச்சு. அண்டு அவ்வளோதாங்க. இது வந்து அன்றைக்கி அதான் பொங்கல்லாம் முடிஞ்சு வந்து ஒரு நாள் காரக்குழம்பு செஞ்சுருந்தேன். அது பசங்களுக்கு இறங்காது, பிசைஞ்சு ஊட்டிட்டா சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் ஊட்டிகிட்ருக்கேன். அண்ட் மட்டன் குருமா ரெசிபி வந்து நான் இதில் போடுறேன். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் முந்திரி பருப்பு வந்து போட்டிருக்கேன் மிக்சியில். அண்ட் 1/2 ஸ்பூன் வந்துட்டு கசகசா போட்டிருக்கேன். 1/2 ஸ்பூன் வந்துட்டு சோம்பு போட்டிருக்கேன். அண்டு 1 ஸ்பூன் ஃபுல்லாக வந்துட்டு வேர்க்கடலை கொஞ்சம் வந்து சேர்த்துருக்கேன். கொஞ்சம் 1/2 ஸ்பூன் வந்துட்டு உடச்சக்கடலை வந்து சேர்த்துருக்கேன். காரத்துக்கு வந்து பச்சை மிளகா வந்து நான் சேர்த்துருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகா வந்து இதில் சேர்த்துருக்கேன். இது வந்து வெள்ளை குருமா வைப்போம்ல அந்த மாதிரி தான் வந்து லைட்டாக தண்ணி ஊற்றி குறப்பாக ஃபஸ்ட்டு அரைச்சிக்கோங்க. அண்ட் தேங்காவும் வந்து இதில் சேர்த்து அரைக்கணும் நீங்கள். நான் லாஸ்ட்டாக தேங்காய் சேர்த்து அரைக்கிறேன். குக்கர்லேயே வந்து நான் கூட்டி விட்டுறேன். ஸோ குக்கரில் எண்ணெய் ஊற்றி பிரியாணி இலை, அனாச்சி பூ, ஏலக்காய், கொஞ்சோண்டு சோம்பு எல்லாமே வந்து சேர்த்துக்கிறேன். கிராம்பு எல்லாமே வந்து சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே சேர்த்துட்டு ஒரு சின்ன பிஞ்சு வந்து பட்டை வந்து சேர்த்துருக்கேன். எல்லாமே சேர்த்துட்டு வெங்காயம் வந்துட்டு ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசாக. ஸோ அதை சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இது வந்து நீங்கள் சிக்கனில் கூட வந்து இந்த மாதிரி செய்யலாம். வெள்ளை குருமான்னு சூப்பராக இருக்கும். அதாவது மெயினாக வந்து சாப்பாடுக்கு நல்லா இருக்காது இது. நான் உப்பு சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கிறேன். சாப்பாடுக்கு நல்லா இருக்காது. நீங்கள் வந்து இட்லி தோசைக்கெலாம் வந்து சூப்பராக இடியாப்பம் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். செம்மையாக இருக்கும் இது. நான் பாயா ரெசிபி போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி. அதே மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் டேஸ்ட் எல்லாமே சாப்பிட. அண்ட் இப்போ வந்து ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு 3 பச்சை மிளகா வந்து நான் கீரி வந்து சேர்த்துக்கிறேன். ஏன்னா அதுதான் வந்து காரமே. மிளகாத்தூள் சேர்க்காமல் வெள்ளை குருமா. ஸோ மட்டன் வந்துட்டு கொஞ்சமாக இருந்தது. ஸோ அன்றைக்கி கொஞ்சம் தான் இருந்தது. நான் கொஞ்சம் குவான்டிட்டி தான் வந்து செஞ்சுருக்கேன். அந்த அளவு தான் வந்து உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன். சும்மா நைட்டுக்கு மட்டும் டிஃபனுக்காக
கொஞ்சோண்டு மட்டன், அது ஒரு 1/4 கிலோ கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த கொஞ்சோண்டு மட்டன் வந்து வீட்டில் இருந்தது மட்டனு. ஸோ அதை வந்து சேர்த்து நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்னு சேர்த்துருக்கேன். இப்போ வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்துட்டு சீரகத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் வந்துட்டு சோம்புத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி, எவ்வளோ குழம்பு உங்களுக்கு குவான்டிட்டி தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் விசில் வச்சு ஒரு 4 விசில் வந்து விட்டு எடுத்துக்கலாம். ஒவ்வொரு மட்டன் பொறுத்து இருக்குது. நான் வந்து நார்மலாகவே வந்துட்டு 3 4 விசில் தான் விடுவேன். அதுக்கு மேலே விட்டாக்கா ரொம்ப வந்து நம்மளுக்கு குழஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ 4 அவ்வளோதான். ஸோ 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அண்ட் இதில் வந்துட்டு இப்போ எல்லாமே சேர்த்தோம் இல்லையா, லாஸ்ட்டாக வந்து தேங்காயும் சேர்த்துட்டு நல்லா ஒரு 1/2 மூடி தேங்காய் வந்து நான் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன். மட்டனும் வந்து நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். நான் இப்போ தேங்காய் சேர்த்துட்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணியை வந்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வந்து மட்டன்னு பாருங்கள், அது பாருங்கள் அப்படியே நல்லா சாஃப்டாக வந்து போகுது. ஸோ சாஃப்டாக வந்து வெந்துடுச்சு. ஸோ இதில் வந்துட்டு லாஸ்ட்டாக இப்போ நம்ம பேஸ்ட் அரைச்சோம்ல, அந்த பேஸ்ட்டை வந்துட்டு சேர்த்துக்கலாம். முந்திரி, கசகசா, சோம்பு, வேர்க்கடலை அண்டு ஒற்றைக்கடலை, பச்சை மிளகா எல்லாமே வந்து சேர்த்து அரைச்சிருக்கோம். அதை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு இந்த அளவு தண்ணி போதும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இது கொஞ்சம் தண்ணியாக நல்லாயிருக்கும். ரொம்ப திக்காகவும் இருந்தாலும் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். லாஸ்ட்டாக வந்து பெப்பர் பவுடர் வந்து நல்லா எவ்வளோத்துக்கு எவ்வளோ தேவையோ காரம், அவ்வளோத்துக்கு அவ்வளோ காரம் டெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு சேர்த்துக்கலாம். உப்பு காரம்லாம் வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி. ஆனால் பெப்பர் பவுடர் கண்டிப்பாக போடுங்க, அது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அவ்வளோதான். லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோன்னா சூப்பரான டிஷ் தயார். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.